ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே போகிற சனி உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ஒரு வருட காலம், இந்த மே மாதத்திலிருந்து அடுத்த 2026 மே மாதம் வரைக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மிக 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 சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் தொழில் மிக சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வேலையாட்கள் அமைஞ்சு வருவாங்க. அதாவது இது வரைக்கும் வேலையாட்கள் சரியாக இல்லாமல் ஒரு நிறுவனத்தையோ இல்லை ஒரு ஸ்தாபனத்தையோ நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலையாட்கள் சரியாக அமைஞ்சு வராமல் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனி உத்திரட்டாதிக்குள்ளே போனதும் அவங்களுக்கு நிறைய வேலையாட்கள் அமைஞ்சு வருவாங்க. அதன் மூலமாக அவங்க கடன்னு தொழில் செஞ்சு நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும். அதே போல் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கும் எந்தவித இடைஞ்சல்களும் இல்லாமல் வேலை கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு HR கிட்டேருந்து பிரச்சனை, ஒரு மேனேஜர் கிட்டேருந்து பிரச்சனை, முதலாளிக்கு கீழேயே வேலை செய்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா முதலாளியால் சில பிரச்சனைகள், அந்த வேலை நடக்க விடாமல் அவங்கனால ஏதாவது தாமதம் ஆகிட்டுருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இனி இருக்காது. இவங்க சுதந்திரமாக கடன்னு இவங்க ஸ்பீடுக்கு முடித்து வச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறது அல்லது அந்த ஒரு மாத டார்கெட்டை சீக்கிரமாக முடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இனி நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதியில் இருக்கிற சனி அந்த மாதிரி செய்வார். ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, நிறைய தலைவலி வரும். தூக்கமின்மையினால் இல்லை ஏதாவது ரொம்ப வேலையுடைய பளு காரணமாக எல்லாமே ரொம்ப யோசித்து செய்யறதுனால அந்த மாதிரி தலைவலி அவங்களுக்கு இருக்கும். அதே போல் கால்வலி அப்படிங்கிற விஷயம் ஒரு 50 வயசுக்காரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கால்வலி, கால் குடைச்சல் அப்படிங்கிற விஷயங்கள் சனி கொடுத்தே ஆவார். அதே போல் கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் இவங்களுக்கு கடன் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவங்க தொழில் ஸ்தாபனம் நல்லா போய்கிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ அவங்க கடன் கொடுக்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இவருக்கு கொடுத்தா திருப்பி கிடைச்சிரும் அப்படிங்கிற தைரியத்தில் இவர் கேட்காம கூட கொஞ்சம் பேர் கொண்டு இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருப்பாங்க. அதனால் கடன் வாங்குங்க. ஆனாலும் கொடுக்குறவங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுட்டு, ஏன்னா நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. சூரியனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். நீங்கள் யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அந்த வேலையை செய்வீங்க. அதனால் கடன் நீங்கள் யார்கிட்ட இருந்து கடன் வாங்குறீங்களோ, அதாவது பேங்க் இல்லாமல் வெளியாட்கள் கிட்டேருந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க யார் என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு வாங்குங்க. கொஞ்சம் சரியில்லாத ஆட்கள் கிட்ட வாங்கிட்டு ஒரு மாதம் கொஞ்சம் டைம் வேணும் சார் கேட்குறப்போ அவங்க மரியாதை இல்லாமல் அவங்கள நடத்துகிற மாதிரி ஆட்கள் கிட்ட கண்டிப்பாக கடன் அப்படிங்கிற விஷயம் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் நல்ல ஆட்கள் யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு இந்த டைமில் கடன் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் மரியாதை இல்லாத ஆட்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வீட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் பேசாமல் இருந்துக்கங்க. அனாவசியமாக தேவையில்லாமல் பேசுனீங்க அப்படின்னா அது சண்டையாக தான் மாறும் மனைவி கூட. ஓகேங்களா? அதனால் அதாவது ஒரு திருமண நாளாக இருந்தால் கூட அந்த நாள்லேயும் 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை தான் வரும். அது பெரிய சண்டையெல்லாம் இல்லை, சும்மா ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க. அதை வச்சு அவங்க உங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதே பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்களாவது கண்ணிலையாவது பார்க்கலாம். பெண்கள் தயவு செஞ்சு கணவருக்கு முன்னாடி போய் நிற்கவே நிற்காதீங்க. உங்களுக்கு அவரை பார்த்தாலே கோபம் வரும். அதனால் எந்தவித இதுவுமே, அதாவது கணவரோட எந்த பிரச்சனையும் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இருங்க. பேசாமல் வீட்டுக்கு போங்க. ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு போங்க, சமைச்சு வைங்க, சாப்பிட்டு போய் தூங்கிடுங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடியே தூங்கிடுங்க. அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு கடன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக சண்டை மற்றும் பிரிவையும் இந்த சனி, உத்திரட்டாதியில் இருக்கிற சனி உத்திரத்துக்கு ஏற்படுத்தும். ஆனால் அந்த பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு வருட
காலத்துக்கு தான், ஒரு கொஞ்ச நாளைக்கு கோவத்தில் நான் போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளேயே 2 பேரும் பேசிக்காமல் இருக்கலாம் குழந்தைகளுக்காக, அந்த மாதிரி இருக்குமோ தவிர அதுக்கப்புறம் சரியாயிடும். ஆனால் இந்த 1 வருட காலம் கணவன் மனைவிக்குள்ள உத்திர நட்சத்திரக்காரர்கள் டாமினேட்டிங் பர்சனாலிட்டியாக இப்போ இருப்பீங்க. அதுவும் சனி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு இல்லைங்களா, அதனால் டாமினேட் பண்ண தான் பார்ப்பீங்க. கணவனை மனைவியோ இல்லை மனைவி கணவனையோ வீட்டில் டாமினேட் பண்ணுவாங்க. அதே போல் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வெளியவும் ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கிறவங்கள டாமினேட் தான் பண்ணுவீங்க இந்த 1 வருட காலம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் முன்னாடி நல்லா இருந்திருப்பீங்க, பின்னாடி இனி நல்லா இருப்பீங்க. ஆனால் இந்த 1 வருட காலம் உங்களுக்கு சனி அந்த டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இப்போது நீங்கள் திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு பூரட்டாதியில் சனி இருக்கும்போதே திருமணம்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, திருமணம் அந்த சடங்கை தான் நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, தாராளமாக திருமணம் பண்ணிக்கோங்க. ஆனால் சனி உத்திரட்டாதிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இனிமேல் தான் நீங்கள் பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு கூட பேசி 2 பேர்த்துக்கும் ஒத்து போய் திருமணம் நடக்க போகுது அப்படின்னா அந்த பொண்ணு கூட பேசுகிறப்போ ரொம்ப 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 ஜாக்கிரதையாக பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு 2 வார்த்தையை எச்சா பேசிட்டா கூட அவங்க நீங்கள் டாமினேட்டிங் பர்சனாலிட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறக்கான வாய்ப்பும் இருக்குது. இனி திருமணத்துக்குள்ளே போக போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஆத்மகாரகன் சூரியனுக்கு சனி வேலை செய்கிறாரு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் வயதானவர்கள் ஏதாவது ஆரோக்கிய குறைபாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சனி அவங்க ஆரோக்கியத்தை திருப்பி கொடுத்துருவாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதனால் தைரியமாக நல்ல மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு கட்ஸோட அவங்க பெட்டில் படுத்துட்டு இருந்திருந்தால் கூட எந்திரிச்சு உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஆரோக்கியம் திரும்பவும் கிடைக்கும். தைரியமாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.